ஹாய் நண்பா, நம்ம சேனலில் ஆன்லைனில் ஜென்யூனாக மணி ஏர்ன் பண்ணுற வெப்சைட்டில் நம்ம ஃபிவர் பார்த்துருப்போம். உங்கள் பிஸ்னஸ் வந்து எப்படி ஆன்லைன் கொண்டு போகிறது, இல்லாட்டி உங்கள் ஸ்கில்ஸ் மூலியமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டனில் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதே ஃபிவர் வெப்சைட்டில் அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணி அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலியமாக நீங்கள் எப்படி ப்ரமோட் பண்ணி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது சொல்லி தர போகிறேன். அஃபிலியேட் ப்ரோக்ராமிங் மூலியமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கும் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த ஐ பட்டனில் ப்ரொவைட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபிவர் வெப்சைட்டில் அஃபிலியேட் ப்ரோக்ராமிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் எப்படி ப்ரமோட் பண்ணுறது சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரொம்பவே பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ. இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லாட்டி நார்மலாக நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி கூட இந்த வெப்சைட் ரீச் பண்ணிக்கலாம். fiverr.com டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ஃபஸ்ட் லிங்க் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிவரோட ஹோம் பேஜ் போய் சேரும். ஸோ இந்த ஹோம் பேஜில் வந்து நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சிருக்கனால ஸோ என்னோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் நார்மலாக ஃபிவர் போகும்போது உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கெட் ஸ்டார்ட்னு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நார்மலாக வந்து ஃபிவர் இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனவுடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே லாஸ்ட்டில் போங்க, பாட்டம் போங்க. நம்ம அமேசான் அஃபிலியேட் பார்த்த மாதிரி தான் அந்த பாட்டமில் தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இங்கே அஃபிலியேட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் கீழே வந்து அஃபிலியேட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு வந்து ஃபிவர் அஃபிலியேட் வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், பூஸ்ட் யுவர் ஏர்னிங்ஸ் பை டிரைவிங் டிராஃபிக் டு ஃபிவர்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது உண்மை கிடையாது. நீங்கள் ஃபிவர் வெப்சைட்டில் மூலியமாக நீங்கள் ப்ரமோட் பண்ணணும் சொல்லுது உங்களுக்கு. ஸோ ஸ்டார்ட் ஏர்னிங் நவுன்னு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஏர்னிங் நவ் இதை கிளிக் பண்ணிட்டுனா சைன் அப் பேஜ் ஓப்பன் ஆகும். சைன் அப் பேஜ் வந்து ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் அக்கௌண்ட் டைப் இருக்குது, இங்கே ப்ரைவேட் கம்பெனி 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே நான் வந்து கம்பெனின்னு சூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக ப்ரைவேட் சூஸ் பண்ணிக்கோங்க. கம்பெனினா என்ன கம்பெனின்னு சூஸ் பண்ணணும். நான் டைப் பண்ணிக்கிறேன், ஏகேஎம் டைப் பண்ணிக்கிறேன். தென் வந்து உங்கள் நேம் கேட்கும், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். தென் வந்து உங்கள் இமெயில் ஐடி, நீங்கள் ஃபிவர் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. தென் யூசர் நேம், அப்புறம் வந்து பாஸ்வேர்ட். தென் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. தென் உங்கள் கண்ட்ரி. இது நார்மல் சைன் அப் ப்ராசஸ் தான். சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸ்கைப் ஐடி இல்லைனா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க அதை. தென் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டெல் அஸ் எ லிட்டில் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் சொல்ல கேட்குது. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து இதை ப்ரமோட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கேட்குது உங்களுக்கு. நீங்கள் ஹவு டு யூ பிளான் டு ப்ரமோட் ஃபிவர் சர்வீசஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்குது. நீங்கள் எல்லாமே உங்களுக்கு சோஷியல் மீடியா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஸோ என்னோட பிளாக் இருக்குது, நான் பிளாக் போட்டுக்கிறேன். தென் டெல் அஸ் அபவுட் யுவர் ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது. ஸோ என்னோட ஆடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிராஃபிக் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ அனிமேஷன், மியூசிக் அண்ட் ஆடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். தென் பிஸ்னஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் இதில் என்னென்ன சர்வீஸ் நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான் இது. நீங்கள் அமேசான் அஃபிலியேட் கூட உங்களுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்கும். இது ப்ராசஸ் அவ்வளோ பெருசுலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ கங்க்ராட்ஸ், யூ ஆர் எ ஃபிவர் அஃபிலியேட். ஸோ வந்து உங்களுக்கு வந்து சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்றுமே கிடையாது, ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே ஸ்டார்ட் டூயிங்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து நாமளாக அது லாகின் பண்ணணும், திருப்பி லாகின் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. HTML கோட் உங்களுக்கு நாமளாக நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு சில வெப்சைட் போனால் இல்லாட்டி உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் வந்து இது போஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க, அந்த போஸ்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது உங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு உங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு ப்ரமோட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் அக்ரி கொடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே பேக்ரவுண்டில் பார்க்கலாம், ஃபிவர் அஃபிலியேட்டோட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வந்து நான் இது புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இப்படி தெரியுது. உங்களுக்கு நான் இதற்கு எந்த இம்ப்ரெஷன் பண்ணலை, எந்த ஒரு நான் போட்ட போஸ்ட் யாரும் கிளிக் பண்ணலை. ஸோ வந்து எல்லாமே 0ல் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வச்ச அக்கௌண்ட்டில் வந்து ஆல்ரெடி நான் ப்ரமோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், நீங்கள் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. மார்க்கெட்டிங் டூல்ஸ், மீடியா ரிப்போர்ட்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கெட்டிங் டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் இதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் தருவாங்க. நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டிங் டூல்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேனர்ஸ் தருவாங்க. இவங்க வெப்சைட் ஃபிவர் வெப்சைட்டோட பேனர்ஸ் தருவாங்க. நீங்கள் ரைட் சைடில் பார்க்கலாம், காப்பி கிளிக் URL, கெட் HTML கோட் ஆப்ஷன் இருக்குது. HTML கோட் வந்து நீங்கள் வந்து பிளாகில் வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆட் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து நீங்கள் நார்மலாக இந்த லிங்க் மட்டும் போதும் வச்சுன்னா காப்பி URL லிங்க் காப்பி பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணி காட்ட போகிறேன்.
ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் போய்க்கோங்க. நார்மலாக இது மாதிரி உங்களுக்கு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், எப்படி உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும் சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி ஃபுல் பிகினர் கைட் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறவங்க ஐ பட்டனில் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் தர பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், எப்படி நீங்கள் இந்த லிங்க் ப்ரமோட் பண்ணுற ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். நான் என்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து இல்லை நான் வந்து இந்த லிங்க் ப்ரமோட் பண்ணுறேன், இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் ப்ரமோட் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஐ கட்சிங்க, நீங்கள் பார்க்குறவங்க விசிட்டர்ஸ் வந்து உங்கள் ப்ரோக்ராம் வந்து ப்ரமோட் பண்ணணும், பிஸ்னஸ் வந்து உங்கள் இதுக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மணி கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் ஃபீவர் நவ் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஐ கேட்சிங்கான வேர்ட்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் எப்படி இப்படி இந்த ப்ரமோஷன் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் எப்படி நீங்கள் ஈஸியாக பண்ணுறது சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கறவங்க பாருங்கள். ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன், ஜாயின் ஃபீவர் அண்ட் ஏர்ன் மணி ஆன்லைன், ஹரி அப் கெட்டிங் ஃபீல்டு நான் வேர்ட்ஸ் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் பேஜ்லையோ இல்லாட்டி ஃபேஸ்புக் வேறு ஏதாவது பேஜ்லையோ ஃபேமஸாக இருக்க பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இதை பார்க்குறவங்க வந்து இது மூலிமா சைன் அப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ நான் இப்போ தான் இது பண்ணேன், போஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் டேஷ்போர்டில் ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேனர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேனர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி நீங்கள் நார்மலாக உங்கள் பிளாகில் ஆட் பண்ண வச்சுன்னா HTML கோடை காப்பி பண்ணி இந்த HTML கோடை வந்து நீங்கள் வந்து உங்கள் பிளாக்லேயே உங்கள் வெப்சைட்லேயே போட்டிங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் வந்து இது HTML போஸ்டர் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மார்க்கெட்டிங் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து நார்மலாக இது மார்க்கெட்டிங் டூல்ஸ் ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீடியா ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ மீடியா ரிப்போர்ட்ஸ்னால் இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். இங்கே இப்போ நான் இது எதுவுமே நீங்கள் கிளிக்ஸ் பாருங்கள், 3 கிளிக்ஸாக இருக்குது. ஸோ நான் இப்போ தான் போட்டேன், உங்களுக்கு 3 கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். தென் வந்து நீங்கள் மேலே டேஷ்போர்ட் போகிறேன். நீங்கள் டேஷ்போர்ட்டை பார்த்தா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இங்கே யூனிக் கிளிக்ஸ் நீங்கள் கிளிக்ஸ் 0ன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே நான் போட்ட இது ஃபேஸ்புக்கில் லிங்க்கில் வந்து 3 பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்பவே இப்போ தான் போட்டேன். ஸோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இது போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொமோஷனாக இருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அவங்க கிளிக் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அது மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் என்னென்ன வெப்சைட் இருக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்ன வெப்சைட் சொல்கிறது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ இதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் எப்படி அப்ளை பண்ணுறது தெளிவாக வீடியோ போட்டுருப்போம். அந்த வீடியோ பார்க்க வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஆன்லைனில் ஜென்யூனாக மணி ஏர்ன் பண்ணுற வெப்சைட் பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருப்பேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தென் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபிவர் வெப்சைட் ஆன்லைன் மணி ஏர்ன் வெப்சைட்லாம் நீங்கள் வந்து ஜென்யூனாக சொல்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளால் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வீடியோ எடிட்டிங் பண்ணுறாங்க ஃபோன்லேயே எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ண சொல்லிட்டு நான் ஒரு சீரியஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ கைன் மாஸ்டர் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி நீங்கள் கைன் மாஸ்டர் எப்படி நீங்கள் வீடியோ எடிட்டிங் ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட்டிங் பண்ண சொல்லி தர போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம்.